என் அன்பு குழந்தையே, இத்தனை கோடிக்கணக்கான உயிர்கள் வாழும் இந்த பரந்த பிரபஞ்சத்தில் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் இப்போது இந்த திருவாக்கு உன்னை மட்டுமே துல்லியமாக தேடி வந்திருக்கிறது என்றால் இதை சாதாரணமாக கடந்து சென்று விடாதே. இது மனிதர்களின் வெறும் கற்பனையால் உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அகிலத்தை ஆளும் ஆதிசிவனான நானே உனது மனக்கதவை தட்டி உன்னோடு பேசத் தொடங்கியிருக்கிறேன் என்பதற்கான ஆணித்தரமான சாட்சி இது. உன் மனம் அலைபாய்வதை இப்போது நிறுத்து. பல யுகங்களாக நீ தேடிக்கொண்டிருந்த விடை, உன் ஆத்மாவின் ஆழத்தில் நீ எழுப்பிய அத்தனை கேள்விகளுக்கான பதிலும் இதோ என் உடுக்கையின் நாதமாக உன்னை வந்தடைந்திருக்கிறது. முழுமையாக உள்வாங்கு. இது உன் கர்ம வினைகளின் இருளை கிழித்தெறிய போகும் ஈசனின் முதல் திருவிளையாடல். என் உயிரினும் மேலான குழந்தையே, யாருக்கும் தெரியாமல் உன் அறையின் இருளில் தனித்து விடப்பட்டதாக எண்ணி நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் மண்ணில் விழவில்லை. அவை அனைத்தும் என் கைலாயத்தின் பனிப்பொழிவில் கலந்து என் இருதயத்தை வந்து தீண்டிவிட்டன. உன்னை சுற்றியுள்ள உலகம் ஆழமான உறக்கத்தில் இருந்தபோது நீ மட்டும் உனது வேதனைகளை சுமந்து கொண்டு நெஞ்சை பிளக்கும் வழிகளோடு விடியலுக்காக காத்திருந்த இரவுகள் எத்தனை என்பதை நான் அறிவேன். எல்லோருக்கும் நன்மையை மட்டுமே செய்தேனே, யாருக்கும் எந்த துரோகமும் நான் நினைக்கவில்லையே. பின்பு ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தனை சோதனைகள்? முற்பிறவியில் நான் செய்த பாவங்கள் தான் என்னை இப்படி துரத்துகிறதோ, அல்லது கைலைநாதன் என்னை முற்றிலுமாக கைவிட்டு விட்டாரோ என்று உனக்குள் நீயே பலமுறை புழுங்கி தவித்திருக்கிறாய் அல்லவா? வெளியே சிரித்த முகத்தோடு உனக்குள் இருக்கும் எரிமலையை மறைத்து நீ ஆடிய நாடகங்கள் அனைத்தையும் என் நெற்றிக்கண் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. உன் ஆழமான வலிகளை நான் அறியாதவன் அல்ல. ஆனால் உனக்கு ஒரு பேருண்மையை இப்போது வெளிப்படுத்துகிறேன் கேள். அந்த சோதனைகள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. ஒரு விதை இருண்ட பூமிக்கு கீழே ஆழமாக புதைக்கப்படும்போது அது தன்னை அழித்துக் கொள்வதாகவே நினைக்கிறது. ஆனால் அது ஒரு மாபெரும் விருட்சமாக உருவெடுப்பதற்கான தொடக்க நிலை அது என்பதை புரிந்து கொள்ள அதற்கு சிறிது காலம் தேவைப்படுகிறது. அதைப் போலத்தான் உனது வாழ்க்கையும். உன்னை இருளில் புதைக்கவில்லை, நான் உன்னை வளர்ப்பதற்காக விதைத்திருக்கிறேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன் தகுதியை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ கலங்கினாய். நீ உயிரை கொடுத்து செய்த உதவிகளை அவர்கள் மிக எளிதாக மறந்துவிட்டு உன்னை உதாசீனப்படுத்திய போது உன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. பல முறை வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்று நீ நினைத்த தருணங்களிலெல்லாம் அந்த வெற்றி உனது கைகளை நழுவி போனதே என்று நீ சரிந்து விழுந்தாய். அந்த தோல்விகளால் உனக்குள் இருந்த தன்னம்பிக்கை முற்றிலுமாக சிதைந்து போனது. ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீ தட்டிய பல கதவுகள் திறக்கப்படாமல் போனதற்கு காரணம் உன்னை விட கீழான மனிதர்களின் காலடியில் நீ வீழ்ந்து கிடக்க நான் ஒருபோதும் விரும்பவில்லை. உனக்காக மாபெரும் அரண்மனையின் கதவுகளை திறக்க கைலாயத்தில் நான் திட்டமிட்டிருந்தேன். உன்னை நிராகரித்தவர்கள் எல்லாம் உன் தூய்மையான மனதை காண தவறியவர்கள். ஆனால் நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் களங்கமற்ற பக்தியை பார்த்தேன். இப்போது உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது. என் திரிசூலத்தின் அசைவால் உன் வாழ்க்கையின் திசை உனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும், உன் ஜாதகத்தில் உள்ள எந்த ஒரு கிரக நிலையாலும், உனக்கு எதிராக செய்யப்பட்ட எந்த ஒரு சூழ்ச்சியாலும் தடுக்க முடியாத எல்லையற்ற அற்புதங்கள் நிறைந்த புதிய பாதையை நான் உனக்கு முன்னே விரித்து வைத்திருக்கிறேன். மலை போல் உன் முன்னே நின்ற தடைகள் அனைத்தும் இப்போது என் பார்வையின் நெருப்பால் பொசுக்கப்பட்டு விட்டன. நான் இப்போது உனக்காக திறக்கும் வாய்ப்பின் கதவுகள் நிரந்தரமானவை. அவை எக்காலத்திலும் யார் நினைத்தாலும் அடைக்கப்பட மாட்டாது. நீண்ட காலமாக நீ இழந்ததையெல்லாம் நீ சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீருக்கும் ஈடாக பல மடங்காக நான் உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். எந்தெந்த இடங்களில் நீ அவமானப்படுத்தப்பட்டு தலைகுனிந்து நின்றாயோ அதே இடங்களில் உன்னை ஒரு சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள், உன்னை பார்த்து நகைத்தவர்கள், உனக்கு இனி விடிவு காலமே இல்லை என்று தீர்மானித்தவர்கள் அனைவரும் உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு மலைத்து நிற்கும் காலம் இது. நீ இனி எதற்கும் துணிச்சலாக அடியெடுத்துவை. ஒட்டுமொத்த கைலாயமும் என் சிவகணங்களும் உனக்கு பின்னால் மாபெரும் அரணாக நின்று உன்னை வழிநடத்தும். நீ இனி யாருமற்ற அனாதை அல்ல. முழுமுதற் கடவுளான எம்பெருமான் ஈசன் உனக்கு துணையாக நிற்கிறேன். உன் வாழ்க்கையில் சாத்தியமே இல்லை என்று நீ நினைத்த பல காரியங்கள் இனி என் அருளால் மிக எளிதாக உன் கண்முன்னே மாயாஜாலம் போல் நிகழத் தொடங்கும். என் நடராஜ தாண்டவம் உன் வாழ்வின் கதியையே உனக்கு சாதகமாக மாற்றும் ஒரு தெய்வீக திருவிளையாடலாக அரங்கேறப் போகிறது. இதுவரை உன்னை தடுத்த அதே தடைகள் இனி உன் வெற்றி கோட்டையின் அடித்தளமாக மாறும். நீ கடந்து வந்த அந்த பாதாள பாதை உன்னை ஒரு அசைக்க முடியாத வலிமையான மனிதனாக, எதற்கும் கலங்காத போர் வீரனாக மாற்றியிருக்கிறது. நீ இனி எதற்கும் யாருக்கும் எந்த சூழ்நிலைக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. என் அன்பு குழந்தையே, இது வெறும் தொடக்கம் மட்டுமே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் என்னென்ன பிரம்மாண்டங்களை நிகழ்த்தப் போகிறேன் என்பதை நீ முழுமையாக அறிய வேண்டும். உன் கண்ணீரை துடைத்து உன்னை வாட்டி வதைக்கும் பொருளாதார போராட்டங்களில் இருந்து உன்னை எப்படி மீட்கப் போகிறேன் என்பதையும், உன் குடும்பத்தில் நான் செய்யப்போகும் விந்தைகளையும் முழுமையாக உனக்கு உணர்த்த காத்திருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் மழை உன்னை நனைக்கத் தொடங்கிவிட்டது. என் வார்த்தைகள் உனக்குள் ஆழமாக ஊடுருவட்டும். இந்த தெய்வீக பயணத்தில் தொடர்ந்து என்னோடு பயணி. நான் சொல்லப்போகும் அடுத்த ஆழமான ரகசியத்தை கேட்க உன் மனதை தயார்படுத்திக் கொள். என் அன்பு குழந்தையே,
உன் கண்ணீரின் ஈரத்தை என் கைகள் முழுமையாக துடைத்துவிட்டன. இப்போது உனது உழைப்பு மற்றும் பொருளாதாரத்திற்கான மாபெரும் விந்தைகளைப் பற்றி நான் உன்னோடு ஆழமாக பேசப்போகிறேன். உனது முழு கவனமும் என் வார்த்தைகளிலேயே நிலைத்திருக்கட்டும். இரவும் பகலும் அயராது உழைத்து உன் வியர்வையை நிலத்தில் சிந்தி உடலை வருத்தி நீ செய்த காரியங்களுக்கு எந்தவிதமான உரிய அங்கீகாரமும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை எரிக்கிறதல்லவா? உன்னோடு இருந்தவர்கள், உனக்கு கீழே இருந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை தொட்டுச் செல்ல உனது நிலைமை மட்டும் ஓரடி கூட முன்னகராமல் சேற்றில் சிக்கிய சக்கரமாக அதே இடத்தில் சுழன்று கொண்டிருக்கிறதே என்று தனிமையில் பலமுறை நீ குமுறி எழுதியிருக்கிறாய். உனக்கான தகுதியை இந்த உலகம் எடை போடத் தவறிவிட்டது என்று நீ விரக்தியின் எல்லைக்கே சென்று விட்டாய். ஆனால் உன் கையிலைநாதன் உனது ஒவ்வொரு உழைப்பையும் பொன்னெழுத்துக்களால் என் கணக்கில் எழுதி வைத்திருக்கிறேன் என்பதை நீ அறிய மாட்டாய். அந்த இருண்ட மற்றும் வேதனையான உழைப்பின் நாட்கள் முற்றிலுமாக நிறைவடைந்துவிட்டன. உனக்கான முழுமையான மகுடம் சூட்டும் அங்கீகாரம் என் திருக்கரங்களால் இப்போது உனக்கு வழங்கப்பட போகிறது. உனது திறமைகளை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய உன் தகுதிக்கு சற்றும் குறையாத ஒரு புதிய உயரிய தளம் உனக்காக காத்திருக்கிறது. இது சாதாரணமான ஒரு மாறுதல் அல்ல. உனது பிறவியின் நோக்கத்தோடு உன் கர்ம பலனோடு ஒத்துப்போகும் ஒரு உன்னதமான ராஜபாட்டை. உனது நேர்மையையும் உனது கடின உழைப்பையும் பார்த்து ஏளனம் செய்தவர்கள், உன்னை திறமையற்றவன் என்று முத்திரை குத்தியவர்கள் எல்லாம் இனி உன்னை கண்டு வாயடைத்துப் போய் வியந்து உன்னை ஒரு முன்னுதாரணமாக பார்க்கும் நிலையை நான் உருவாக்குவேன். நீ ஒரு தலைவனாக மற்றவர்களை சரியான தர்ம பாதையில் வழிநடத்தும் ஒரு ஆளுமையாக உருவெடுக்க தேவையான அனைத்து தகுதிகளையும் சிவசக்தியின் எல்லையற்ற ஆற்றலோடு நான் உனக்கு தந்தருளுவேன். உனது உயர்வு நீ எதிர்பார்த்ததை விட உன் கற்பனைக்கும் எட்டாத மாபெரும் மேன்மையாக இருக்கும். நீ ஒருபோதும் தேடிச் செல்லாத, உனக்கு ஒரு காலம் கிடைக்காது என்று நீயே நினைத்து ஒதுங்கிய உயர்ந்த இடங்களிலிருந்து உன்னை தேடி அழைப்புகள் வரும். ஏனென்றால் மனிதர்கள் பார்க்கும் சாதாரண தகுதியை விட ஈசனாகிய என் கருணை உன்னை அந்த உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைக்கும். நீ செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் ஒரு நேர்த்தியும் என் உடுக்கையின் நாதம் போல் ஒரு வெற்றியின் முழக்கமும் எங்கும் ஒலிக்கும். கூட்டத்தில் ஒருவனாக காணாமல் போன உன்னை உலகமே திரும்பி பார்க்கும் ஒரு மாபெரும் ஆளுமையாக நான் பிரித்து காட்டுவேன். அடுத்து உன்னை கண்ணீரில் ஆழ்த்தி பல இரவுகள் உன்னை உறங்க விடாமல் சித்திரவதை செய்த உன்னுடைய பொருளாதார சூழ்நிலையில் வறுமையின் பிடியில் நான் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை செய்யப்போகிறேன். நீ நீண்ட காலமாக சுமந்து கொண்டு மானத்தோடு வாழ வேண்டுமே என்று நிம்மதி இழந்து தவித்த அத்தனை கடன் சுமைகளும் நெருப்பில் விழுந்த சருகுகளாக சுக்கு நூறாக உடைந்து ஒழியும் காலம் வந்துவிட்டது. நாளை என்ன செய்வது, அடுத்த வேளைக்கு என்ன வழி என்ற பதைபதைப்போடு நீ கழித்த பொழுதுகள் இனி உன் வாழ்வில் எக்காலத்திலும் எட்டி பார்க்காது. நான் உனக்காக புதிய வற்றாத வருமான வழிகளை திறக்கிறேன். உனது நேர்மையான உழைப்பிற்கு ஏற்ற மாபெரும் செல்வத்தை அளித்து உன் இல்லத்தில் திருமகளின் கடாட்சம் நிரந்தரமாக நிலைத்திருக்கச் செய்வேன். நீ கொஞ்சமும் எதிர்பாராத திசைகளிலிருந்து முற்றிலும் அறிமுகமில்லாத மனிதர்கள் மூலமாக கூட பெரிய அளவிலான உதவிகள் உன்னை தேடி வரும். பணப்பற்றாக்குறையினால் இது இந்த ஜென்மத்தில் நமக்கு சாத்தியமில்லை என்று நீ மூட்டை கட்டி மனதின் ஓரத்தில் புதைத்து வைத்திருந்த உனது ஆசைகள் மற்றும் கனவுகள் அனைத்தும் இப்போது என் அருளால் உயிர் பெறப் போகின்றன. உனது சேமிப்புகளில் ஒரு பெருகும் தன்மையை நான் ஏற்படுத்துவேன். பொருளாதார சிக்கல்கள் உனக்கு இனி எக்காலத்திலும் சிறு மன அழுத்தத்தை கூட தராது. உனது நியாயமான தேவைகள் அனைத்தையும் உன்னை ஈன்ற தந்தையாகிய நான் முழுமையாக சந்திக்கப் போகிறேன். நீ இனி மற்றவர்களிடம் கையேந்தி நிற்பவனாக அல்லாமல் வறுமையில் வாடும் பலருக்கு கொடுப்பவனாக, வாரி வழங்கும் மாபெரும் வள்ளலாக மாறுவாய். உனக்கென்று ஒரு நிரந்தரமான உறைவிடம் அமைய வேண்டும். உனது குடும்பம் எந்த குறையுமின்றி தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற உனது நீண்டகால ஆசைகள் இனிதே நிறைவேறும். உலக பொருளாதார சூழல்கள் எல்லாமே என் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன. அவை அனைத்தையும் இனி உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன். உன் கைகளில் சேரும் ஒவ்வொரு சிறு செல்வமும் வீணாகாமல் அது பல மடங்காக பெருகும் ஆசீர்வாதத்தை நான் வழங்குவேன். நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து உதவும் அளவிற்கு உனது நிலையை நான் உயர்த்துவேன். வெறும் பணத்தை மட்டும் நான் உனக்கு தரப்போவதில்லை. அந்த பெருஞ்செல்வத்தை சரியாக நிர்வகிப்பதற்கான விவேகத்தையும் ஒரு தெய்வீக ஞானத்தையும் நான் உனக்கு தருவேன். அதன் மூலம் நீ என்றென்றும் செழிப்பாய். உன் பரம்பரையில் வறுமை என்ற சொல்லுக்கே இனி இடமில்லை. உனது சந்ததியினர் உன்னை ஒரு மாபெரும் வழிகாட்டியாக கொண்டாடுவார்கள். உனது வாழ்வாதாரம் ஒரு கற்பக மரத்தைப் போல தழைத்தோங்கும். இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெறுவதற்கு உன் மனதை முழுமையாக தயார்படுத்திக்கொள். என் அருளாடல் இன்னும் தொடரும். உனது மனக்காயங்களை, உறவுகளால் நீ பட்ட அவமானங்களை நான் எவ்வாறு ஆற்றப் போகிறேன் என்பதை கேட்க தயாராக. அடுத்த பகுதியில் உனக்கான இன்னும் ஆழமான ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவேன். என் வார்த்தைகளை நெஞ்சில் நிறுத்தி நம்பிக்கையோடு காத்திரு. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் நெஞ்சின் ஆழத்தில் உறைந்திருக்கும் எவராலும் ஆற்ற முடியாத பெருவலிகளை பற்றி பேசப்போகிறேன். நம்பிக்கை துரோகங்களாலும் உறவுகளில் நீ சந்தித்த கசப்பான அனுபவங்களாலும் தனிமையில் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் அனைத்தும் இனி முற்றிலுமாக இன்ப கண்ணீராக மாறப்போகின்றன. உன்னை ஏமாற்றியவர்கள், உன் அன்பின் தூய்மையை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தியவர்கள் என அனைவரையும் நினைத்து நீ தனிமையில் வாடிய நாட்கள் இன்றுடன் நிரந்தரமாக முடிவுக்கு வருகின்றன. அவர்களை பழிவாங்க வேண்டுமென்று நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம்.
கர்ம வினைகளின் கணக்குகளை தீர்க்கும் காலபைரவனாக நானே இருக்கிறேன். உன் உண்மையான குணத்தை நேசிக்கும், உன்னை எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி நிபந்தனையின்றி மதிக்கும் புதிய புனிதமான மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் இணைக்கப் போகிறேன். உனது எண்ணங்களையும் உன் உள்ள கிடக்கையையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையான ஆத்மார்த்தமான உறவுகள் உன்னை தேடி வரும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள், உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவரும் தங்கள் தவற்றை உணர்ந்து உன் நற்குணத்தை போற்றும் மாபெரும் நிலை பிரம்மாண்டமாக உருவாகும். உனது குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த வீண் குழப்பங்கள், சண்டைகள், மனஸ்தாபங்கள் அனைத்தும் நீங்கி கைலாயத்தில் நிலவும் அதே பேரமைதி உன் இல்லத்திலும் இனி நிரந்தரமாக நிலவும். சிறு சிறு அகந்தையினால் பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து மன்னிக்கும் மனப்பக்குவத்தை உலகை காக்கும் அம்பிகையின் பரிவோடு உங்கள் இதயங்களில் நான் ஆழமாக விதைப்பேன். உனது அன்பும் நீ காட்டும் கவனிப்பும் மற்றவர்களின் மனக்காயங்களுக்கு ஒரு மாமருந்தாக மாறும். இதுவரை உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னுடைய நற்செயல்களைக் கண்டு வியந்து உன்னை நாடி வருவார்கள். உனது இல்லம் வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடாக அல்லாமல் அன்பினால் நிறைந்த ஒரு பூலோக கைலாயமாக மாறும். நீ மற்றவர்களுடன் பழகும் விதத்தில் ஒரு தெய்வீக வசீகரம், ஒரு தனித்துவமான ஒளி பிரகாசமாக காணப்படும். சமூகத்தில் உனக்கு என்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் பிரம்மாண்டமாக உருவாகும். உனது நிழலை கண்டாலே ஒதுங்கிச் சென்றவர்கள் இப்போது உனது வார்த்தைக்காக காத்து நிற்கும் ஒரு மாபெரும் விந்தையை நான் நிகழ்த்தி காட்டுவேன். திருமணம் மற்றும் இல்லற வாழ்க்கையில் நான் ஒரு புதிய வசந்தத்தை இப்போது ஏற்படுத்துகிறேன். நீ தனிமையில் இருப்பவரானால் உனது நற்குணத்திற்கும் உனது வாழ்க்கையின் லட்சியத்திற்கும் சரிசமமான சிவனும் சக்தியும் போன்ற ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை துணையை நான் உனக்கு அறிமுகப்படுத்துவேன். அது வெறும் உலகியல் பந்தமாக அல்லாமல் முற்பிறவி பயனால் வந்த ஒரு தெய்வீக இணைப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் வாழ்நாள் முழுவதும் உற்ற துணையாக நின்று தர்மநெறி தவறாமல் ஈசனாகிய என் திருநாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு குடும்பமாக நீங்கள் மாறுவீர்கள். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு உங்கள் உறவில் ஒரு புதிய நெருக்கத்தையும் ஆழமான புரிதலையும் நான் ஏற்படுத்துகிறேன். உங்கள் நல்வாழ்வின் மீது விழுந்திருந்த திருஷ்டிகளும் தடைகளும் என் நெற்றிக்கண் பார்வையால் சுட்டரிக்கப்படுகின்றன. கடந்த கால கசப்புகள் அனைத்தும் பனிப்போல் மறைந்து உங்கள் அன்பு மீண்டும் துளிர்விடும். ஒருவருக்கொருவர் உளமாற மதிப்பளிக்கும் பண்பு உங்கள் இல்லறத்தில் மேலோங்கும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அசைக்க முடியாத ஆதரவாக இருந்து வாழ்வில் பெரிய சாதனைகளை செய்வீர்கள். உன் குழந்தைகளுடனான உனது உறவு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். என் குமரனையும் ஆணைமுகனையும் போல அவர்கள் உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் மாறுவார்கள். உனது பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்குவார்கள். சமுதாயத்தில் அவர்கள் உனக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை தேடி தருவார்கள். நீ இனி ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட அனாதையாக உணரமாட்டாய். ஏனென்றால் இந்த அண்டசராசரங்களையும் காக்கும் நான் உன் நிழலாக தொடர்கிறேன். உனது உறவுகள் அனைத்தும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். உன் குடும்பம் முழுமையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறது. உன்னை பாடாய்ப்படுத்தும் உடல் உபாதைகள் மற்றும் மனப்போராட்டங்களில் இருந்து உன்னை எப்படி மீட்கப் போகிறேன் என்பதை உணர்த்துகிறேன். என் வார்த்தைகளை தொடர்ந்து உள்வாங்கு. உனக்கான கைலாயத்தின் பேரருள் தடையின்றி பாய்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நான் செய்யப்போகும் மாபெரும் அற்புதத்தை ஆழமாக கேள். நீ நீண்ட காலமாக தனிமையில் அனுபவித்து வந்த தீராத உடல் உபாதைகள், வலிகள் மற்றும் பிணிகளிலிருந்து உனக்கு முழுமையான விடுதலை கிடைக்கப் போகிறது. காலனையும் வென்ற காலசம்ஹார மூர்த்தியான என் அருளால் மரண பயமும் வியாதி குறித்த அச்சமும் உன்னை விட்டு நிரந்தரமாக அகலும். உனது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு தசையும் இப்போது என் திருவருளால் முழுமையாக புதுப்பிக்கப்படுகிறது. நோய்களாலும் தொடர்ச்சியான சோர்வாலும் நீ இழந்த அத்தனை ஆற்றலையும் சிவசக்தியின் பிரவாகமாக நீ மீண்டும் பெறுவாய். உலகத்து உயிர்களின் பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனாக நானே நேரில் வந்து உன் வலிகளை தீர்ப்பேன். நீ இனி எப்போதுமே புத்துணர்ச்சியுடனும் அளவற்ற சுறுசுறுப்புடனும் காணப்படுவாய். உனக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் அதற்கான சரியான வழிகாட்டுதல்களும் தானாகவே உன்னை தேடி வரும். உனது உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு சீரான தன்மையையும் இயற்கையான கட்டுப்பாட்டையும் நான் ஏற்படுத்துவேன். உனது உறக்கம் இனிமையானதாக ஒரு ஆழ்ந்த தியான நிலையைப் போல மாறும். இரவு நேரங்களில் உன்னை வாட்டிய தேவையற்ற பயம், எதிர்காலம் குறித்த பதைபதைப்பு மற்றும் கவலைகள் என் திருநீற்றின் மகிமையால் உன்னை விட்டு அகலும். உன்னுடைய முகம் கைலைநாதனின் தேஜஸை கொண்டு ஒரு புதிய பொலிவுடன் பிரகாசமாக காணப்படும். நீ என்றும் வாலிப பலத்துடனும் தீர்க்காயுசுடனும் இருப்பாய். நீ நோயற்ற வளமான வாழ்வை வாழ்ந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய தேவையான அசுர பலத்தை உன்னை ஈன்ற தந்தையாகிய நான் உனக்கு தருவேன். உனது தேகம் உனது லட்சியங்களை அடைவதற்கான ஒரு வலிமையான கருவியாக உருமாறும். இந்த உடலை தாண்டி உன்னை சிறைபிடித்துள்ள மனக்கவலைகளில் இருந்து உனக்கு நான் ஒரு மாபெரும் விடுதலையை தருகிறேன். நீ நீண்ட நாட்களாக உனக்கு நெருக்கமானவர்களிடம் கூட சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் அனுபவித்த மனப்போராட்டங்கள் இன்றுடன் முற்றிலுமாக முடிவுக்கு வருகின்றன. உனது சிந்தனைகளில் குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். எதற்கும் யாருக்கும் அஞ்சாத ஒரு துணிச்சல் வீரபத்திரனைப் போல உன் இதயத்தில் ஆழமாக உருவாகும். இந்த உலகம் தரும் 1000 குழப்பங்களுக்கும் சத்தங்களுக்கும் நடுவிலும் நீ கைலாயத்தின் தெய்வீக பேரமைதியை உன் உள்ளத்தில் ஆழமாக உணர்வாய். உனது கடந்த கால தவறுகள்,
பாவங்கள் மற்றும் குற்ற உணர்ச்சிகளிலிருந்து நான் உன்னை முற்றிலுமாக விடுவிக்கிறேன். கங்கையை தாங்கிய என் சடாமுடியிலிருந்து வழியும் புண்ணிய தீர்த்தம் உன் கர்ம வினைகளை துடைத்து உன்னை ஒரு புதிய மனிதனாக பிறக்கச் செய்யும். உன்னுடைய எண்ணங்கள் முழுவதும் சிவ சிந்தனையோடு மாறும். நீ எதை செய்தாலும் அதில் ஒரு நிதானமும் மலைக்காத நம்பிக்கையும் காணப்படும். உன்னுடைய புன்னகை உன்னை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் ஆழமான ஆறுதலையும் நம்பிக்கையையும் தரும். நீ ஒரு அமைதியான ஆனால் ஆழமான ஆளுமையாக திகழ்வாய். எவ்வளவு கடினமான சூழல்களையும் நீ என் அருளால் மிக எளிதாக ஒரு புன்னகையோடு கையாள்வாய். உனது மனவலிமை மற்றவர்களை வியக்க வைக்கும். உனது மனதின் ஆழத்தில் இதய கமலத்தில் நான் நிரந்தரமாக தங்கியிருந்து உன்னை வழிநடத்துவேன். நீ இனி ஒருபோதும் கலங்க மாட்டாய். ஏனென்றால் ஈசனாகிய என் வார்த்தையும் என் பஞ்சாட்சர நாமமும் உனக்கு எஃகு அரணாக கவசம் போல் காக்கும். உனது ஆன்மா ஒரு தெய்வீக ஓய்வை அடையும். உடலையும் மனதையும் தாண்டி ஆன்மீக ரீதியாக என் பக்தியில் நீ ஒரு புதிய உன்னதமான நிலையை எவ்வாறு அடையப் போகிறாய் என்பதையும், உனது குலத்திற்கும் சமுதாயத்திற்கும் நீ எப்படி ஒரு மாபெரும் வழிகாட்டியாக மாறப்போகிறாய் என்பதையும் என் அடுத்த திருவாக்கில் கூறுகிறேன். என் வார்த்தைகளை தொடர்ந்து உள்வாங்கு. உனக்கான கைலாயத்தின் கதவுகள் இப்போது முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டன. என் அன்பு குழந்தையே, உன் தூய்மையான பக்தியை நான் எவ்வாறு ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு ஒரு மாபெரும் சான்றை இப்போது உனக்கு உரைக்கப் போகிறேன். தொண்டை நன்னாட்டில் வாழ்ந்த ஒரு எளிய பக்தன் தன்னிடம் எவ்வித பொருட்செல்வமும் இல்லாத நிலையிலும் தன் கற்பனையாலேயே தன் உள்ளத்திற்குள்ளேயே எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை எழுப்பினான். அதே வேளையில் ஒரு மாமன்னன் அளவற்ற செல்வங்களை குவித்து உண்மையான கற்களால் எனக்கு ஒரு கோவிலை கட்டி முடித்தான். ஆனால் அகிலத்தை ஆளும் ஆதிசிவனாகிய நான் அந்த மாமன்னனின் அழைப்பை விட வறுமையில் வாடிய என் எளிய பக்தனின் மனக்கோவிலில் எழுந்தருளவே பெருவிருப்பம் கொண்டேன். பகட்டையும் அதிகாரச் செருக்கையும் பார்த்து நான் ஒருபோதும் மயங்குவதில்லை. களங்கமற்ற அன்பால் மட்டுமே கையிலை நாதனை வசப்படுத்த முடியும் என்பதை நீ உணர வேண்டும். இதையேதான் நீயும் உனது வாழ்வில் செய்திருக்கிறாய். உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்கள் ஆடம்பரத்தையும் செல்வத்தையும் நாடி ஓடியபோது நீ என்னை தேடி வந்தாய். உனது கண்ணீரும் உனது சுயநலமற்ற அன்புமே எனக்குச் செய்யப்பட்ட மிக உயர்ந்த அபிஷேகம். இப்போது உன் ஆன்மாவின் ஆழத்தில் பல பிறவிகளாக உறங்கிக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் சக்தி விழிக்கப் போகிறது. என் நெற்றிக் கண்ணின் பேரொளியில் இருந்து ஒரு சிறு பொறி உன் இதய கமலத்தில் இப்போது விழுகிறது. இந்த நொடி முதல் ஆதிசிவனுக்கும் உனது ஜீவனுக்கும் உள்ள அந்த ஒப்பற்ற பந்தம் இன்னும் ஆழமாக பிரிக்க முடியாதபடி நெருக்கமாக மாறப்போகிறது. நீ உள்ளுருகி உச்சரிக்கும் ஒவ்வொரு திருநாமத்திற்கும், உனது ஒவ்வொரு கண்ணீர் பிரார்த்தனைக்கும் கைலாயத்திலிருந்து நேரடியாக செவிசாய்த்து நான் பதிலளிப்பேன். உனது ஞானக்கண் திறக்கப்பட்டு உனது அகப்பார்வை கூர்மையடையும். கைலாயத்தில் நந்திதேவர் வழிகாட்டுவது போல நான் உனக்கு காட்டும் தர்மபாதையில் நீ எவ்வித தடையுமின்றி கம்பீரமாக நடப்பாய். உனது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் ஈசனாகிய என் திருக்கரத்தின் அசைவை நீ கண்கூடாக காண்பாய். வீசும் காற்றிலும் ஓடும் நதியிலும் பெய்யும் மழையிலும் என் சிவஸ்வரூபத்தை நீ முழுமையாக உணர்வாய். மற்றவர்களின் துயர் தீர நீ ஈசனை வேண்டி பிரார்த்திக்கும்போது என் அருளால் அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். உன் வாக்கினில் சரஸ்வதியும் சிவசக்தியும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். உனது வார்த்தைகளில் ஒரு தெய்வீக வல்லமை குடிகொள்ளும். நீ இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு ஒரு ஆன்மீக குருவாக ஞான வழிகாட்டியாக திகழ்வாய். உன் பக்தி கைலாய மலையையே அசைக்கும் அளவிற்கு பலமடையும். உனது வாழ்க்கையே என் திருவிளையாடல்களுக்கும் அருளுக்கும் ஒரு வாழும் சாட்சியாக மாறும். நீ எங்கு சென்றாலும் அங்கு என் பிரசன்னமும் சிவகணங்களின் அரணும் உன்னுடன் எப்போதும் இருக்கும். உனது வம்சத்தில் உன் தலைமுறையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஈசனாகிய நான் நிரந்தரமாக வைக்கிறேன். உனது சந்ததியினர் நீ செய்த சிவபுண்ணியத்தின் பலனையும் உனது நேர்மையின் பலனையும் அறுவடை செய்வார்கள். உனது குடும்பத்தை பிடித்துள்ள பித்ரு தோஷங்கள், பூர்வ ஜென்ம சாபங்கள் அனைத்தும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரிக்கப்பட்டு ஒரு புதிய திருவருளின் சுழற்சி உன் வம்சத்தில் தொடங்கும். நீ இல்லாதவர்களுக்கு கல்வி, வாழ்வாதாரம் மற்றும் உதவிகளை வாரி வழங்கும் மாபெரும் வள்ளலாக மாறுவாய். உனது தாராள குணம் உன்னை இன்னும் வானளாவ உயர்த்தும். நீ என் நாமத்தில் எதை மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அது உனக்கு பல கோடி மடங்காக திரும்பி வரும். உனது வாழ்க்கை ஒரு பொன்னான வரலாறாக மாறும். உனது பூத உடல் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் உனது புகழ் கைலாய மலை போல என்றென்றும் நிலைத்திருக்கும். உனது இந்த ஆன்மீக பயணத்தை தாண்டி ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் நீ எப்படி ஒரு பெரும் சக்தியாக உருவெடுக்கப் போகிறாய் என்பதை உனக்கு உணர்த்துகிறேன். என் வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டே இரு. ஈசனின் பேரருள் மழையில் நனைய தயாராகு. என் அன்பு குழந்தையே, உன்னை உனது இல்லத்தின் எல்லைகளுக்குள் மட்டுமே சிறைப்படுத்தி வைக்க இந்த ஆதிசிவன் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனக்கான மாபெரும் சிம்மாசனம் இந்த சமுதாயத்தின் நடுவே கம்பீரமாக காத்துக் கொண்டிருக்கிறது. நீ உன்னைச் சுற்றியுள்ள மக்கள் கூட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஆக்கப்பூர்வமான நல்மாற்றத்தை விதைக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. உனது தர்ம சிந்தனைகளும் ஈகை குணமும் பலருக்கு பேரானந்தத்தை தரப்போகின்றன. நீ சாதாரண கூட்டத்தில் வெறும் பார்வையாளனாக அல்லாமல் அறநெறி தவறாத சிவனடியாராக என் பிரதிநிதியாக பெரும் ஆளுமையாக உருவெடுப்பாய். வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் எளியோருக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீ ஒரு மாபெரும் புகலிடமாக ஆதரவற்றவர்களின் குரலாக ஓங்கி ஒலிப்பாய்.
உனது சொல்லுக்கும் செயலுக்கும் மற்றவர்களின் இருண்ட வாழ்க்கை நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் அபாரமான சக்தி கிடைக்கும். தர்மத்தின் வழியில் நீ செய்யும் ஒவ்வொரு சிறு நற்செயலும் நேரடியாக கைலாயத்தில் வீற்றிருக்கும் என் பாத கமலங்களையே வந்து சேரும். சமுதாயத்தில் உனக்கென்று ஒரு மாபெரும் ஆதரவு வட்டமும் உனது வார்த்தைக்கு செவிசாய்க்கும் கூட்டமும் பிரம்மாண்டமாக உருவாகும். நீ ஒரு புதிய அறவழியைத் தொடங்கி அதன் மூலம் பலரின் வாழ்வில் ஒளியேற்றுவாய். உனது நேர்மையான எதற்கும் வளைந்து கொடுக்காத இரும்பு போன்ற நெஞ்சுறுதி அதிகாரத்தின் உச்சத்தில் உள்ளவர்களை கூட வியக்க வைக்கும். உனக்கு இந்த சமூகத்தில் ஒரு உயரிய அசைக்க முடியாத பெருமை கிடைக்கும். நீ எடுக்கும் முடிவுகள் கணக்கில் அடங்காத பலரது நல்வாழ்விற்கு ஆணிவேராக அமையும். உனது பெயர் இந்த சமூகத்தின் நல்வரலாற்றில் ஒரு அழியாத பொன்னான இடத்தை பிடிக்கும். சோர்ந்து போனவர்களுக்கு நீ ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக திகழ்வாய். உனது அன்பும் எல்லையற்ற கருணையும் சமூகத்தில் சூழ்ந்துள்ள அநீதி என்னும் காரிருளை அகற்றும் சிவஜோதியாய் என்றென்றும் ஒளிரும். உலக அமைதியை நிலைநாட்டும் ஒரு கருவியாக நீ என் கைகளில் செயல்படுவாய். உன்னுடைய தூய்மையான நேர்மையை இந்த வையகமே கொண்டாடும். இத்தனை காலமும் குடும்பச் சுமையாலும் வாழ்வியல் நெருக்கடியாலும் உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் உலகிற்கு வெளிச்சம் போட்டுக் காட்ட நீ தவறிய உனது அபாரமான தனித்துவமான ஆற்றல்களை கைலைநாதனாகிய நான் இப்போது தட்டி எழுப்பப் போகிறேன். உனது கலைத்திறன்கள், எழுத்தாற்றல் மற்றும் கற்பனைத்திறன் அனைத்தும் என் உடுக்கையின் நாதத்தைப் போல ஒரு புதிய அசுரவேகத்தை பெறும். உனது படைப்புகள் இந்த உலகையே காந்தம் போல ஈர்த்து தன்வசப்படுத்தும். நீ ஒரு தலைசிறந்த கலைஞனாகவோ உலகை வியக்க வைக்கும் சிந்தனையாளனாகவோ இந்த அகிலத்திற்கு புதிதாக அறிமுகமாவாய். உனது சிந்தனை திறன் சாதாரண மனித அறிவின் எல்லைகளை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் விரிவடையும். நீ உருவாக்கும் ஒவ்வொரு பொருளிலும் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு கருத்திலும் சிவசக்தியின் தெய்வீகத்தன்மை முழுமையாக குடிகொண்டிருக்கும். உனது ஆற்றல்களை வளர்த்து அதனை உலகறியச் செய்ய தேவையான அனைத்து அரிய வாய்ப்புகளும் சிவகணங்களால் உன்னை தேடிக் கொண்டு வரப்படும். உனது இந்த ஆற்றல்கள் உனக்கு மாபெரும் கௌரவத்தையும் வற்றாத நல்வருமானத்தையும் மழையாக பொழியும். நீ மற்றவர்களுக்கு புதிய பாதையை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஞான குருவாக உயர்வாய். உனது தேடல்கள் பலரது தீராத வலிகளுக்கு அருமருந்தாக அமையும். மக்கள் உன்னை ஒரு நல்வழிகாட்டியாக போற்றுவார்கள். உனக்குள் எரியும் ஞானத்தீ உன்னை தொடர்ச்சியாக இயங்க வைக்கும். உனது துறையில் நீ ஈடு இணையற்ற நிபுணராக முடிசூடா மன்னனாக திகழ்வாய். உனது கலைப்பணியும் உனது அறிவாற்றலும் கைலாய நாதனான என் திருநாமத்திற்கு மேலும் மகிமை சேர்க்கும் வகையில் பிரம்மாண்டமாக அமையும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நீண்ட கால தேடலும் தவம் போன்ற காத்திருப்பும் ஒருபோதும் வீண்போகாது என்பதை நிரூபிக்கும் மாபெரும் காலகட்டம் இது. உன்னுடைய உலக அறிவும் அனுபவங்களும் இனி ஆழமாகவும் அகலமாகவும் பிரம்மாண்டமாக பெருகப் போகின்றன. நீ இதுவரை சென்றிராத புதிய தேசங்களுக்கும் பல புண்ணிய பூமிகளுக்கும் பயணம் செய்யும் உன்னதமான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அந்த பயணங்கள் வெறும் உலகியல் பொழுதுபோக்காக இல்லாமல் உன் ஆன்மாவை விரிவுபடுத்தும் ஒரு ஞான பயணமாக அமையும். வெவ்வேறு மனிதர்களையும் அவர்களின் வாழ்வியலையும் நீ ஆழமாக புரிந்து கொள்வாய். நீ செல்லும் திசைகள் எங்கும் அங்கும் என் சிவஸ்வரூபத்தையே நீ முழுமையாக உணர்வாய். அந்த சிறப்பான அனுபவங்கள் உனது தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்விலும் மாபெரும் சாதகமான மாற்றங்களை கொண்டுவரும். உனக்கு தேவையான அத்தனை பயண வசதிகளும் என் திருவருளால் மிக எளிதாக கூடி வரும். நீ பரந்த சிந்தனை கொண்டவனாக பரிணாம வளர்ச்சியடைவாய். உனது அனுபவங்களைக் கொண்டு நீ அநேக மனிதர்களுக்குச் சிறந்த வழிகாட்டியாக திகழ்வாய். உலகத்தை புதிய முதிர்ச்சியான ஞான கண்களுடன் நீ பார்ப்பாய். இன்றைய இந்த நவீன யுகத்தில் நீ ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறாய். உனது நற்சிந்தனைகளையும் ஆழமான கருத்துக்களையும் அகிலத்தோடு பகிர்ந்து கொள்ள இந்த தகவல் தொடர்பு சாதனங்களை நான் உனக்கு ஒரு வலிமையான கருவியாக கொடுக்கிறேன். இணையத்தின் வழியாக நீ பலருக்கு சிறந்த விஷயங்களைக் கொண்டு செல்வாய். நீ மிகுந்த பொருட்செலவிலும் கடுமையான உடல் உழைப்பிலும் உருவாக்கும் காணொளிகள் ஆரம்பத்தில் பலரைச் சென்றடைந்து மிகச் சிறப்பாக பரவிச் சென்று கொண்டிருக்கிறது என்று நீ மகிழும் வேளையில் சிறிது நேரத்திலேயே மக்களின் பார்வையை எட்டாமல் திடீரென்று முடங்கிப் போவதைக் கண்டு நீ இதயம் முடங்கிப் போவதைக் கண்டு நீ இதயம் உடைந்து நின்றாயல்லவா? உனது உழைப்பு வீணாகிவிட்டதே என்று நீ சிந்திய கண்ணீரை நான் அறிவேன். ஈசனின் கண்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடப்பதில்லை. இனி அந்த தேக்க நிலை உனக்கு எக்காலத்திலும் ஏற்படாது. காணொளி உலகில் உனது சுவடுகள் பலரது கவனத்தை காந்தம் போல் ஈர்க்கும். நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் அத்தனை தடைகளையும் தாண்டி பலரது வாழ்வில் மாபெரும் நல்மாற்றத்தை ஏற்படுத்தும். உனது உழைப்பிற்கான முறையான அங்கீகாரமும் அதற்கான முழுமையான பொருளாதார நன்மைகளும் இனி எவ்வித தாமதமுமின்றி உன்னை வந்து சேரும். உன்னை தடுத்த மாயத் தடைகள் அனைத்தும் என் திரிசூலத்தால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. நீ உன்னை இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வாய். உனது அறிவுத்திறன் வலைத்தளங்கள் வழியாக உலகெங்கும் தடையின்றி பரவும். நீ எண்ணற்ற மக்களால் பின்பற்றப்படும் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக மாறுவாய். உனது நற்பணிகள் என் அருளால் பல மடங்காக பெருகும். நீ இந்த நவீன உலகிலும் தர்ம நெறி தவறாத ஒரு சிவனடியாராக திகழ்வாய். உனது குரல் பல நாடுகளின் எல்லைகளை தாண்டிச் சென்றடையும். தர்மத்தின் தூதுவனாக நீ செயல்படுவாய். உனது அரிய திறன்கள் உனக்கு ஒரு புதிய பிரம்மாண்டமான அடையாளத்தை தரும்.
என் அருமை குழந்தையே, ஈசனாகிய நான் உனக்கு அளிக்கும் இந்த மாபெரும் செல்வங்களும் திறமைகளும் உன்னோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. உன் சந்ததியினரையும் எதிர்கால தலைமுறையையும் நான் எவ்வாறு அரணாக நின்று காக்கப் போகிறேன் என்பதையும் உனது வெற்றிக்கான இறுதி ஆசீர்வாதத்தையும் வழங்குகிறேன். என்னோடு தொடர்ந்து இரு. ஈசனின் முழுமையான அருளைப் பெற தயாராக. என் பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, உனக்கு நான் அருளும் இந்த மாபெரும் ஆசீர்வாதங்கள் உன்னோடு மட்டும் முற்று பெற்றுவிடப் போவதில்லை. அது உனது சந்ததியினரையும் காலம் காலமாக ஒரு பெரும் அரணாக நின்று பாதுகாக்கும். நீ இன்று எடுக்கும் ஒவ்வொரு நல்முடிவும், நீ செய்யும் ஒவ்வொரு தர்மச் செயலும் உனது வருங்கால தலைமுறையின் எதிர்காலத்தை மிக ஒளிமயமாக தீர்மானிக்கும். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத் தலைவராக, சிவநெறி ஒரு காலம் தவறாத ஒரு உன்னத வழிகாட்டியாக திகழ்வாய். உனது பிள்ளைகள் நல்வழியில், அறத்தின் பாதையில் மட்டுமே நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் நன்னடத்தையிலும் ஆன்மீகத்திலும் ஈடு இணையற்று சிறந்து விளங்குவார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து நல்வாய்ப்புகளையும் என் சிவகடாட்சத்தையும் நீயே உனது கரங்களால் பெருமையோடு அமைத்துக் கொடுப்பாய். உனது வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு வேதவாக்காக, வாழ்க்கை நெறியாக இருக்கும். நீ ஒரு பலமான அஸ்திவாரத்தை அவர்களுக்கு அமைத்துக் கொடுப்பாய். உனது தூய்மையான பெயரால் உனது குடும்பம் இந்த சமூகத்தில் பெரிதும் மதிக்கப்படும். உங்கள் வம்சத்தில் வறுமை, இயலாமை என்ற சொல்லுக்கே இனி எக்காலத்திலும் சிறு இடமும் இருக்காது. உனது குடும்பத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிரந்தரமாக பெருகும். உங்கள் வம்சத்திலிருந்து ஒரு சிறந்த அறிஞரோ அல்லது பல்லாயிரம் பேரை நல்வழியில் நடத்தும் ஒரு பெரிய தலைவரோ பிரம்மாண்டமாக உருவாவார். நீ அவர்களுக்கு ஒப்பற்ற முன்மாதிரியாக இருப்பாய். உனது ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக தடங்கலின்றி தொடரும். உனது வம்சம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சிவபுண்ணியம் செய்த புனித பரம்பரையாக மாறும். உனது இரத்த உறவுகள் அனைவரையும் என் கருணை மழை நனைக்கும். நீ ஒரு தெய்வீக மரபை தொடங்கி வைப்பாய். என் அருமை குழந்தையே, நீ இனி எதற்கும் எவருக்கும் எந்த ஒரு இருளான சூழ்நிலைக்கும் அஞ்சாமல் சிங்கம் போல கம்பீரமாக முன்னேறிச் செல்ல வேண்டிய திருத்தருணம் இது. நான் உனக்கு கையிலாய மலையைப் போன்ற அசைக்க முடியாத பெருந்தலைவன் தைரியத்தையும் வீரபத்திரனின் அபாரமான அசுர வீரத்தையும் உனக்குள் புகுத்துகிறேன். எதிர்ப்புகளும் மனிதர்கள் செய்யும் சிறுமதிச் சூழ்ச்சிகளும் உன் முன்னே வரும்போது நீ சற்றும் கலங்க மாட்டாய். உன் நெற்றியில் நீ பெருமையோடு அணியும் திருநீரும் உன் தலைக்கு மேல் இருக்கும் என் அருளாசியும் உன்னை எக்காலத்திலும் ஒரு மாபெரும் கவசம் போல் பாதுகாக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஈசனின் தெளிவான பார்வை இருக்கும். உனது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மற்றவர்களை மலைக்க வைக்கும். நீ ஒரு மாபெரும் வெற்றியாளனாகவே எப்போதும் மிளிர்வாய். உனது கடந்த கால தோல்விகளை, அவமானங்களை நீ உச்சிக்குச் செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகளாக நானே மாற்றுவேன். உனது நல்வாழ்வைக் கண்டு பொறாமை கொள்பவர்கள், உனக்கு தீங்கு நினைக்க துணிபவர்கள் உன் நிழலைக் கண்டாலே பயந்து விலகிப் போவார்கள். நீ எங்குச் சென்றாலும், எந்தச் செயலைத் தொடங்கினாலும் அங்கு என் அருளால் ஒரு வெற்றி கொடியை நிலைநாட்டுவாய். உனது பேச்சில் சிவசக்தியின் அதிகாரம் நிறைந்திருக்கும். ஆதரவற்ற பலருக்கு நீ ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருப்பாய். உனது ஆளுமை காண்போரை ஈர்க்கும் ஒரு தெய்வீக கம்பீரத்தை கொடுக்கும். நீ எடுக்கும் துணிச்சலான முடிவுகள் உனக்கு ஒரு புதிய பொன்னான நல்வாய்ப்புகளை திறக்கும். தர்மத்திற்காக போராடும் நீ ஒருபோதும் பின்வாங்க மாட்டாய். உனது உயர்ந்த இலக்குகளை நீ ஆதிசிவன் துணையுடன் மிக எளிதாக கடந்து செல்வாய். நீ ஒரு மாபெரும் சாதனையாளனாக இந்த அகிலத்திற்கு தெரிவாய். உனது தைரியமே உனது முகவரியாக மாறும். உன் வழியில் வரும் அத்தனை தடைகளையும் நீ சுக்குநூறாக தகர்த்து எறிவாய். என் அன்பு பிள்ளையே, இதோ நான் உனக்கு முன்னே வெற்றிக்கான, வற்றாத செழுமைக்கான வாசலை முழுமையாக திறந்து வைத்திருக்கிறேன். அதை இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் எந்த சக்தியாலும் பூட்ட முடியாது. உனது ஆசீர்வாதத்தின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ துக்கப்பட்டு அழுத, வேதனைப்பட்ட இருண்ட காலகட்டங்கள் முற்று பெற்றுவிட்டன. இனி உன் வாழ்வில் அகமகிழ்ச்சியும் செழுமையும் கைலாயத்தின் பேரமைதியும் மட்டுமே நிரந்தரமாக நிலைத்திருக்கும். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் எந்த கடினமான சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். நீ எங்குச் சென்றாலும் என் கரம் உன்னை பாதுகாக்கும். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக முழுமையாக வாழ்வாய். உனது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக திகழும். நீ எதை செய்தாலும் அதில் என் முழுமையான ஆசீர்வாதமும் வெற்றிக்கான முத்திரையும் ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கும். உனது வாழ்நாள் முழுவதும் ஈசனாகிய என் கருணை உன்னை உனது நிழல் போலத் தொடரும். என் அன்பில் நீ நிலைத்திரு. உனக்கு எல்லாம் நன்மையாகவே, மங்களகரமாகவே அமையும். ஈசனாகிய நான் உன் வாழ்வில் எக்காலத்திலும் உற்ற துணையாக இருப்பேன். ஓம் நமசிவாய. என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த திருவாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால், உங்கள் வாழ்வில் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால், உங்களது அந்த நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து ஈசனின் பேரருளைப் பெறுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் எல்லையற்ற கருணையோடும் இத்தகைய தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு நிலைத்திருக்கும்.